ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். எஸ், எல்லோருக்கும் ஒரு அழகான வணக்கங்கள் தான். ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல என் கூட முக்கியமான ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. உலக யோகா தினத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி தான் நம்ம கூட இன்னைக்கு ஸ்டுடியோல இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். டாக்டர், நீங்க எங்க ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்களுக்கு யோகா எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்றதான் பேச போறோம். எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு டாக்டர். கர்ப்ப காலத்துல யோகா செய்யறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அனைவருக்கும் முதல்ல எல்லாருக்குமே தெரியும், இப்போ வரப்போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூன் உலக யோகா தினம். அந்த தினத்தின் முன்னிட்டு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். கண்டிப்பா டாக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா அது ஒரு நம்மளுடைய அது ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட ஒரு வாழ்க்கையோட ஒரு அம்சமாகவே இருக்க வேண்டும். அண்ட் நாங்கள் மகப்பேறு மருத்துவர்கள் என்ன சொல்கிறதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் எப்போவுமே நிறைய விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி மேபி கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ப்ரெக்னென்சி வந்தவுடன் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க அது பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்குவாங்க. அது நல்லது கிடையாது. யோகா ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் ஆன பிறகும் அவங்க அதை கண்டிப்பாக அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ரொம்ப எளிமையான போசஸ் அந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடலுக்கு அது ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஓகே டாக்டர், அதாவது இப்போ யோகான்றது ஓகே, இது சில பேர் நிறைய பேர் நினைப்பாங்க யோகான்றது வேறு வெயிட் லாஸ் பண்ணுறதா, வெறும் அமைதிக்கு மட்டும்தான் அப்படின்வாங்க. பட் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு யோகா பண்ணுன்றதை பேசுகிறோன்னு தான் அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். டாக்டர், கர்ப்ப காலத்தில் எல்லா மதத்துலையும் பண்ணலாமா பெண்கள்? கண்டிப்பாக. ஆனால் இப்போது என்னென்னா, கர்ப்ப காலத்தையே நாங்கள் 3 ட்ரைமஸ்டர்ஸாக பிரிச்சுருவோம். முதல் ட்ரைமஸ்டருங்கிறது அந்த முதல் 3 மாதம். அப்போ நிறைய பெண்களுக்கு வாந்தி, கொஞ்சம் உடல் சோர்வு அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ யோகாவை அவங்க கொஞ்சம் லைட்டாக பண்ணணும். அதே மாதிரி 2வது ட்ரைமஸ்டருங்கிறது அந்த 2-3 மாதங்கள் 2ஆம் பாதமான ப்ரெக்னென்சி. அப்போ அவங்க கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக பண்ணலாம். 3வது மாதத்துலேருந்து 7வது மாதம் முடியிற வரைக்கும். அண்ட் கடைசி 3 மாதம், தட் இஸ் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டருங்கிறப்போ அவங்களுக்கு குழந்தையுடைய பாரம் இருக்கும். அண்ட் அவங்களால அவ்வளோ ஆக்டிவாக மூவ் பண்ண முடியாது. அப்போ அந்த போசஸ் எல்லாம் ரொம்ப லைட்டாக பண்ணணும். நல்ல சப்போர்ட் இருக்கணும் அவங்களுக்கு. கூட வீட்டில் இருக்கிற ஒரு நபர் அவங்க யோகா பண்ணுறப்போ அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. ஆமாம், அவங்க கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளும் யோகா பண்ணிக்கலாம். நீங்களும் சேர்ந்து கண்டிப்பாக. எஸ் டாக்டர், எப்போ கர்ப்பமானதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பெண்கள்? முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ யோகா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போது பிசிஓன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இருக்கிறப்போ அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சில பெண்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகிறதுக்கான நேரிடலாம். ஸோ அவங்க யோகா பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய உடல் பருமன் குறையும். கூடவே அவங்களுடைய அந்த ஓவிலேஷன் அது சீரமைக்கப்படும். அதனால் அதுலேயே அவங்களுடைய ப்ரெக்னென்சி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல உண்டு. ஸோ ஆரம்பத்திலேருந்தே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் நிறைய விதமான மூச்சு பயிற்சி எல்லாம் ரொம்ப லைட்டாக பண்ண வேண்டும். அதுதான் முக்கியம். அப்பப்போ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் இல்லை? ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக, செகண்ட் 7th மந்த்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே டாக்டர், இந்த யோகா பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் இந்த சுகப்பிரசவன்றது இன்னைக்கு யோகான்றது சுகப்பிரசவத்துக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்? இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, யோகா பண்ணுறவங்களுக்கு அந்த உடலினுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த 7வது மாதத்துக்கு அப்புறம் அவங்க பண்ணுறப்போ சில போசஸ்லாம் இருக்குது. இப்போ முக்கியமாக அவங்களுடைய அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி அவங்க ப்ரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பிரெத் ஹோல்ட் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறது, அந்த பிராணாயாம்லாம் பண்ணுறப்போ ஒரு அந்த
லேபர் பெயின் வர்றப்போ அதை நேரிடுறதுக்கு, அதை நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்கும். அதை பயப்பட மாட்டாங்க. எனக்கு பிரசவ வலி வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஒரு மன காம்னஸ் இருக்கும். அதோடு அவங்க போனாங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய போசஸ் இருக்குது, எஸ்பெஷலி அந்த மலாசன்னு சொல்லுவோம், அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன். அதெல்லாம் பண்ணாங்கன்னா குழந்தையோட தலை வந்து திரும்பி பெல்விக் கெனால்னு சொல்லக்கூடிய அந்த இது வழியாக வர்றதுக்கான இது ஸ்டேபிளாக வர ஆரம்பிக்கும். அண்ட் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் இம்ப்ரூவ் ஆகும். எஸ் டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும். லைக் எதிர்கொள்கிறதுக்கு அந்த தைரியத்துக்காவது நம்ம யோகா பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. டாக்டர், எனக்கு அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு. இந்த கர்ப்ப காலத்தில் வர முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து யோகா குறைக்குமா டாக்டர்? இப்போது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக ஆக அந்த கர்ப்பமுடைய அந்த கருப்பை வந்து கொஞ்சம் பெருசாகிறப்போ அவங்களோட முதுகு எலும்பில் லம்பார் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பைனுடைய ஆல்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் வரும். அதே மாதிரி அவங்களுடைய அந்த முதுகு எலும்பு அண்ட் அந்த ஹிப் போன்ஸோடைய எலும்பு ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேக் பெயின் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க அவங்க ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஈவினிங் ஆக ஆக ரொம்ப எனக்கு லோ பேக் பெயின் வருது, முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு அது வரும். அண்ட் இதை வந்து கட்டாயம் அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பைனை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யோகா ரொம்பவே உதவும். ஓகே டாக்டர். டாக்டர், என்ன மாதிரி யோகாசனங்கள், என்ன மாதிரி போசஸ் அவங்களுக்கு, ஏன்னா இப்போ கர்ப்பிணி பெண்களுக்குன்னும் போது அவங்களுக்குன்னு சில போசஸ்லாம் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க? லைன்ல தான் இருக்கீங்க? லைன்ல தான் இருக்கீங்க டாக்டர் கிட்ட பேசணும் சார். எப்படி இருக்கீங்க? டாக்டர் பேசுறாங்க, நீங்க கிட்ட தான். வணக்கம்மா, நான் டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், நான் அம்பத்தூர்ல இருந்து சுவானி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு என்னாச்சுன்னா 2 மாசம் கன்சீவா இருக்கும்போது ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வந்தது. சரி, அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது நீங்க ரொம்ப நேரம் உட்காராதீங்க, எப்பவுமே அசைவா இருங்க, அதுவும் அதிகமா காரம் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க. ஆனா காரம் சாப்பிடாம என்னால என்ன சாப்பிடுறதுனே தெரியல டாக்டர், ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இப்போ வந்து என்ன நீங்க கர்ப்பமாக இருக்கிறீங்களா? ஆமா டாக்டர். கண்டிப்பாக உங்க அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து சில பெண்களுக்கு மாசமாக இருக்கிறப்போ வரக்கூடியது தான். நீங்கள் உங்கள் உணவு பழக்கங்களில் முக்கியமாக நீங்கள் மாற்ற வேண்டியது வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய உட்கொள்ளணும். அதே மாதிரி கொஞ்சம் லைட் வார்மாக தண்ணி குடிச்சிக்கோங்க. அண்ட் கூடவே கொஞ்சம் நார் சத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக நார் சத்து இருக்கக்கூடிய உணவை நீங்கள் எடுத்துக்கணும். பழ வகைகள், ஆமாம், ஃபைபர் இருக்கணும். நீங்கள் டயட்டில் வந்து ஃப்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறத எடுக்காமல் ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். டெய்லி கண்டிப்பாக நீங்கள் 2 ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். காரம் நிச்சயமாக தவிர்க்கணுமா, ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு வாந்தி அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ நீங்கள் காரம் அதிகமாக எனக்கு ஏதாச்சும் புளிப்பா காரமாக சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் அது ஒரு டைம் சாப்பிட்டுட்டாலே அன்னைக்கு ஒரு நாள் எல்லாமே கஷ்டப்படுறேன். ஆமாம், நீங்கள் வந்து தயிர் அதிகமாகவும் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு அது சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகல. இல்லை, நீங்கள் பட்டர் மில்க், மோர், இளநீர் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்கம்மா. குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஓகே, சுகர் இருக்குன்னா நீங்கள் இளநீர் தவிர்க்கலாம், ஆனால் நீங்கள் பழங்களை அப்படியே சேர்த்துக்கலாம், சரிங்களா? சரிங்க டாக்டர், தேங்க் யூ டாக்டர். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக யோகா பண்ணலாம். மூச்சு பிராணாயாமம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணுறீங்களா? ரொம்ப நல்லது. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம் ரெண்டும் பண்றீங்க. முடிச்சிருக்கேன், அது டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். கண்டிப்பா நீங்க அதை தொடர்ந்து பண்ணுங்க. அமைதியாவே இருக்குது, ஒரு நாள் எல்லாமே மனசு அமைதியா இருக்கு. அதான், அது ரொம்ப முக்கியமா. நீங்க அது பண்ணுங்க. அண்ட் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ உங்களால தியானம் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நீங்க வந்து காரம் நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சப்போ நீங்க அதை அவாய்ட் பண்ணணும். நல்லது, சரிங்களா? சரிங்க டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஓகே டாக்டர், அவங்க சொன்னாங்க லைக் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது பேசிட்டோம், என்ன மாதிரி போசஸ்லாம் பண்ணலாம் அது சொல்லுங்க டாக்டர். இப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் சொல்லுவோம், கேட் கவ் போஸ் அப்படிங்கிறது. கர்ப்பிணி பெண்கள் வந்து முட்டி போட்டு இது பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் லீன் பண்ணி 2 கையும் சைடில் கீழே வச்சு ஷோல்டர் வித்துக்கு வச்சுட்டு அவங்க முதுகு எலும்பை வந்து நல்லா ஆர்ச் பண்ணி
கழுத்தை நல்ல மேல் நோக்கி பார்க்கறது. அப்போ வந்து அந்த முதுகு வந்து உள்நோக்கி ஆர்ச் ஆகும். அந்த பொசிஷனை வந்து கவுன்னு சொல்லுவோம். அதே இது ரிவர்ஸில் அந்த டைமில் வந்து அவங்க நல்ல மூச்சை உள்ளே இழுக்கணும். ஸோ லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே இது மூச்சை ரிலீஸ் பண்ணி எக்ஸேல் பண்ணிவிட்டு முதுகை வந்து நல்லா வளைக்கணும். அந்த பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணி வளையும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை ஒரு வளையிற மாதிரி பொசிஷன் கொண்டு வரணும். ஸோ அப்போது அந்த மாதிரி பண்ண முதுகு தண்டு எலும்புக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். இது ஒரு பொசிஷன் கேட் கவ். ஆனால் என்னென்னா பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அடியில் அவங்க சப்போர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் பில்லோ வச்சுக்கணும். அண்ட் எவ்வளோ அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது. அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம் இல்லை டாக்டர்? பண்ணணுன்றதுக்காக புஷ் பண்ணி ஓவர் டூ பண்ணக்கூடாது. அவங்களோட உடம்புடைய லிமிட்டேஷன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும். இஃப் தே ஃபீல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை ஃபர்தராக பண்ணக்கூடாது, நிறுத்திக்கணும். ஓகே டாக்டர், இப்போ என்ன போஸ்லாம் இது ஒன்று சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது சில போஸஸில் வந்து அவங்க வந்து வயிற்று மேலே உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி லைங் ஃபார்வர்ட் பண்ணி சில எக்ஸசைசஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த யோகா போஸ், அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் 20 தட் இஸ் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் முதுகிலேயே டைரெக்டாக ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய யோகா போஸஸ்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து யூட்ரஸ் வந்து போய் கொஞ்சம் முதுகு தண்டு கிட்ட இருக்கக்கூடிய நம்ம மெயின் பிளட் வெசல்ஸை கொஞ்சம் அழுத்தும். அதனால் குழந்தைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து குறையும். அதனால் கண்டினியூஸாக அவங்க முதுகிலே படுத்துட்டு இருக்கிறது கூடாது. இடது பக்கம் ஒரு சைடு ஒரு கழிச்சு படுத்து பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போது தூக்கமின்மை கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பாக நல்லா தூங்கணும். யோகாவால் தூக்கமின்மையெல்லாம் நம்ம சரி பண்ண முடியுமா? டெஃபினட்டாக. அவங்க இப்போது நம்ம ப்ரீவியஸ் காலர் கூட சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி யோகா எப்போவுமே அந்த லைட் யோகா போசஸ் பண்ணிவிட்டு பிராணாயாம் பண்ணுறதுல வந்து அவங்க ஸ்லோவாக டீப்பாக இன்ஹேல் பண்ணுறது, அந்த ஒரு பாக்ஸ் ப்ரீதிங் சொல்லுவோம். அது என்னென்னா ஒரு கவுண்ட் மனசுலேயே வச்சுட்டு ஒரு அப் டு 4 கவுண்ட்ஸ் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி அப்புறம் ஒரு 4 கவுண்ட்டுக்கு பிரெத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 4 to 6 கவுண்ட்ஸில் ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணணும். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்படி அவங்க ஒரு 8 to 10 டைம்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் உட்காந்து மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி தியானம் மாதிரி மெடிடேட் பண்ணுறது. எதையும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். யூஸ்வலாகவே தாட்ஸ் நிறைய வரும். ஆமாம், அதை வந்து அப்படியே விட்டுறணும். மனசில் எப்போ நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தி உட்காரணும்னு நினைக்கிறப்போ நிறைய தாட்ஸ் வரத்தான் செய்யும். அதை வந்து அப்படியே ஒரு இன்னசென்ட் அப்சர்வர் மாதிரி உட்காந்து அந்த தாட்ஸ் போகட்டும் நம்ம மனசில் அப்படின்னு நினச்சிட்டு காமாக உட்காந்து டீப் ப்ரீதிங்கை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு இருந்தாலே அது ஒரு மெடிடேஷன் தான். அது பண்ணுறப்போ நல்ல தூக்கம் அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இது வரும். டாக்டர், இப்போது நான் உங்கள் எதிரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே ஓவர் திங்க் ஆகுது. இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணா வந்து அவங்களுக்கு எவ்வளோ திங்கிங் இருக்கும், உள்ள குழந்தைய பற்றின கவனம் இருக்கும், செய்கிற வேலைகளில் கவனம், இதெல்லாம் எப்படி டாக்டர் ஓவர் கம் பண்ணுறது? அவங்க இல்லை, முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்னு சொல்கிறது. எல்லாருக்கும் மோஸ்ட்லி கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அவங்க 2 முக்கியமான கவனம் இருக்கணும். அவங்களுக்கு குழந்தையோட அசைவு நமக்கு நல்லா தெரியுதா அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியும் டெஃபினட்டாகவே. ஒரு 5வது மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எனக்கு தெரியுதா, அதை ஃபுல் டே அப்பப்போ அவங்க அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி அவங்க வந்து செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து நிறைய கண்டினியூஸாக வேலை செய்யாமல் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி உட்காந்துட்டு அப்படி அந்த மாதிரி அவங்க ஒர்க்கை வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணணும். அண்டு நைட்டில் நான் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கத்துக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், இந்த பாடிலாம் டயர்டாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன், உடல் சோர்வு, அதை சரி பண்ணுமா யோகா? இல்லை, உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ரத்த சோகை. ஸோ அவங்களுக்கு அனீமிக்காக இருக்கிறாங்களா, அதனால அவங்க உடல் சோர்வு ரொம்ப வருதா அப்படிங்கிறது அவங்க பீரியாடிக்காக போகக்கூடிய மருத்துவர்கிட்ட போகிறப்போ அவங்க ரத்த டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அது நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஜென்ரலாக அதெல்லாம் நார்மல், அவங்க அனீமிக்காக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெண்களுக்கு சோர்வு தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உணவு கரெக்டாக
சாப்பிட்றது உட்கொள்கிறது. ஏன்னா அவங்க வந்து ஆனால் நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன் அதனால் 2 பேருக்கு உணவு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஓவராக ஒரே நேரத்தில் சாப்பிட்றது அதை அவாய்ட் பண்ணி ஸ்மால் மீல்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறது. ஏன்னா அவங்களுடைய டைஜஷனும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்ட் அவுட்டாக சாப்பிடணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு தண்ணி நல்ல நிறைய இன்டேக் எடுத்துக்கணும். ஜூஸை விட ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ அதெல்லாம் பேசியாச்சு. இந்த மன அழுத்தம்ன்றது அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? சாதாரணமாக இருக்க நார்மலாக இருக்க பீப்புளுக்கே நிறையா இருக்கும். ஸோ கர்ப்ப காலத்தில் பெண்களுடைய மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுடைய மன அழுத்தத்தை யோகா எவ்வளோ குறைக்கும் டாக்டர்? டெஃபினட்டாக குறைக்கும். இவ்வளவு குறைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே வந்து குவான்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ்ன்னு பண்ணுறப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த யோகா பண்ணுறதுல போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அது ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அது ஒரு இது வரும். அண்டு இது பண்ணுறப்போ மெடிடேஷன் பண்ணுறப்போ மன அமைதி டெஃபினட்டாக அவங்களுக்கு வரும். அண்ட் இன்னும் அவங்க வந்து ரொம்ப வீட்டில் இருக்கிற மற்ற நபர்களோட வாக்குவாதங்களோ அந்த மாதிரி அதெல்லாம் இது பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மதியம் வணக்கம் சார். ஜெயராம் சார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? ராயப்பேட்டையிலேருந்து வெங்கடேசன் சார். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்கள். ராயப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் யோகா பற்றி பேசிட்டீங்க. எல்லாமே வந்து இப்போ வரவேற்கத்தக்கது. ஏகோ டே வேற வரப்போகிறது நாளைக்கு. அதனால் அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி சார். கொண்டாடுறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஒன்று ஸோ இப்போ வந்து அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு பப்ளிக்கு. இப்போ நம்ம லேடிஸ் கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த 4th மந்த்லேருந்தே உட்கார வச்சிடுறாங்க. நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, உங்களுக்கு வீக்காக இருக்குது. அது மாதிரி பேஷண்ட்டுக்கு எப்படி நம்ம யோகா மூலியமா நார்மல் டெலிவரிக்கு நம்ம பிளான் பண்ணலாம்? அது நம்மளது வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக எல்லா பெண்களும் வந்து இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து டெஃபினட்டாக யோகா பண்ணலாம். முக்கியமாக அவங்க என்னென்னா அவங்களுடைய மருத்துவர்கிட்ட அணுகணும். சில பெண்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அவங்க மருத்துவரே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்கள மாத்திரம்தான் நாங்கள் யூஸ்வலாக நீங்கள் வந்து பெருசாக எக்ஸசைஸோ யோகாவோ பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி எல்லா கர்ப்ப பெண்களும் கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்களும் வந்து தாராளமாக யோகா பண்ணலாம். நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுவும் நல்லது கிடையாது. அண்ட் நான் முதலே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நிறைய விதமான யோகா ஆசனா பயிற்சிகள் இருக்குது. அது அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதுகு வலியோ டெஃபினட்டாக அந்த வலியெல்லாம் குறைக்கும். அது மாதிரி சுகப்பிரசவம் ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டல்லே ஒரு யோகா டிபார்ட்மெண்ட்டே ஒன்று போட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரெக்னன்ட் லேடிஸ்னே. ஆமாங்க. அண்ட் அவங்க வந்து அந்த 9வது 8வது மாதத்துலேருந்து அந்த போசஸ் அந்த இதெல்லாம் பண்ணுறப்போ பிரசவ வலியை வந்து அவங்க தாங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ பிரசவ வலி இருக்கிறப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பண்ண ரொம்பவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. தேங்க்யூ மேடம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. உங்கள் வால்யூம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம், சொல்லுங்க. பாலாஜி, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணலன்னா இந்த எக்கோ அடிக்கும். டாக்டர் அண்ணா பேசுங்க. இன்னைக்கு வந்து தலைப்பு வந்து ரொம்ப நல்ல தலைப்பு, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே. இன்னைக்கு வந்து இதே மாதிரி யோகா வந்து சார் அந்த காலத்துல பெரியவங்க பிள்ளையார் கோயில்ல வந்து தோப்பாட்டம் போட சொல்றது வந்து உண்மைதான் சார். யோகா தானே சார். ஓகே, நீங்கள் ஆக்சுவலி வந்து கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்களுக்கு யோகா எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமாக கேள்வி இருந்தால் கேளுங்க. எனக்கு அடுத்த காலர் இருக்காங்க, பேசுவோம். சரிங்க சார். சரி, நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் யோகா எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். யார்? வணக்கம் சார், நான் கூடாஞ்சேரியில குமார். குமார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ கன்சீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நாள்ல கன்ஃபார்ம் ஆகும் சார்? அவங்க மாதவிடாய் அவங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதத்துக்கு 30 நாளில் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து
மாதம் பீரியடை மிஸ் பண்ணி 3 நாட்கள் 4 நாட்கள் தாண்டி போனாலே யூரின் டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 27 டேஸ்க்கு அப்புறம் இதாகுமா? ஆமாங்க, 24 டேஸுங்கிறதோட யூஸ்வலாக. சரி, அப்புறம் இப்போ சில பேர் சாப்பிடுறாங்க, அதாவது எப்படின்னா சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் சொல்லிட்டு இந்த பன்னீர் சோடா எல்லாம் குடிக்கிறாங்க, அதெல்லாம் குடிக்கலாமா? கர்ப்ப காலத்தில் கேட்குறீங்களா? இல்லைங்க, ஜென்ரலாக இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ரெக்னன்சி அப்போ குடிக்கிறது நல்லது கிடையாது. கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அதில் எல்லாமே அதிகமான அளவு உங்களுக்கு அதில் சுகர் அந்த இது ஆடடாக இருக்கும். அது நல்லது கிடையாது, டெஃபினட்டாக தவிர்க்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை ட்ரை திராட்சை சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடலாம். நட்ஸு, ட்ரைட் ரைசன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடலாங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஃப்ரூட்ஸ் மட்டும் மிக்சியில் போட்டு குடிக்கூடாது. ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி பண்ணாமல் அவங்க ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதான் ராவா சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ். ஆமாங்க, ஆமாம், அந்த நார் சத்து இருக்கணும் அவங்களுக்கு. தேங்க்யூ. சில பேர் இந்த விபூதி கூட சாப்பிட்றாங்க, அது டெஃபினட்டாக தவிர்க்கணும் சார். அது பண்ணக்கூடாது. என்னோட ஃப்ரெண்டோட டாக்டர் திட்டிட்டு இருக்கனால நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. அது பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ டாக்டர். ஒரு நேர் கேட்டார், பதில் சொன்னீங்க. மூச்சு இது ரொம்ப பயிற்சி பண்ணுறது ரொம்ப கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி எவ்வளவு ஹெல்ப் பண்ணும் டாக்டர்? அவங்க அந்த நான் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த மைண்ட் கொஞ்சம் நல்லாவே காம் ஆகும். அது டெஃபினட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அந்த லேபர் பெயின் போகிற டைமில் அண்ட் அவங்க வலி இருக்கிற நேரத்தில், அந்த வலி வர நேரத்துல எல்லாம் அவங்க மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வி கிவ் தேம் an இன்ஹேலேஷன். அது இப்போத்துலேருந்தே அவங்க அந்த ஒரு 7th 8th மந்த்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, லேபர் பெயின் இருக்கிறப்போ அவங்க அந்த ப்ரீத் டீப் பண்ணி எக்ஸேல் அவுட் பண்ணுறது பலூனில் ப்ளோ அவுட் பண்ணுற மாதிரி எக்ஸேல்லாம் பண்ணுறப்போ ஸ்லோவாக அந்த பெயினோடைய இன்டென்சிட்டி அவங்களுக்கு நல்லாவே கம்மியாக ஃபீல். ஓகே டாக்டர், அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேக் பண்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜா பேசுறீங்க. பொண்ணுக்கு 8 மாசம் ஆகுது. ஓகே, முழுவாகாம தலை குறுக்கால இருக்குது, அது அப்படியே இருக்குது. அது தப்பா ரைட்டா? வணக்கம் சார். உங்கள் டாட்டருக்கு இப்போ 8 மாதம் தானே ஆகுது. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. குழந்தை தலை திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கான டைம் நிறையவே இருக்குது. ஸோ மருத்துவர் அவங்கள பார்க்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. சரிம்மா, சரிம்மா. தேங்க்யூ. அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் டாக்டர் பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, பொதுவா நமக்கு பசிக்கும் இல்லையா? பசிக்கக்கூடிய சமயத்துல இந்த ஹெல்த்தி ஸ்நாக் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன சமயங்கள்ல என்ன ஸ்நாக் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்? அது ஒரு கேள்வியும். ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். அது சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இயல்பாகவே கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் மற்றும் நார்மலா இருக்கக்கூடிய நபர்கள் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் அல்லது பக்க விளைவுகள் வரும்? அதை பத்தியும் சொல்லுங்க டாக்டர். சார், இப்போது நீங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு தானே முக்கியமாக கேட்குறீங்க. ஸோ அவங்க ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்றது ஆயிலில் ஃப்ரை பண்ணது அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். யூஸ்வலாக இப்போ நீங்கள் அவலில் ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வீட்டிலே பண்ணக்கூடிய வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அண்ட் இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிஸ்கெட்ஸு, கேக்ஸு, இல்லைன்னா பஃப், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வீட்டில் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப நல்லது. அண்ட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்கும், அவங்களுக்கு நல்லது. அண்ட் நீங்கள் இப்போ இன்னொரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அவாய்ட் பண்ணணும். சுத்தமாக அதுக்கிட்டே போகாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போது நிறைய பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் சுகர் வரும். அதை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க சுகரை கண்டிப்பாக ஃபுல்லாகவே தவிர்க்கணும். அது இல்லாமல் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் நிறைய அளவு
மில்கில் உங்களுக்கு வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர் ஒரு கொஷின் கேட்டார். அதாவது வந்து இப்போ டயபெட்டிக் இருக்கவங்க அது குடிக்கக்கூடாது, நார்மலாக இருக்கும் கூட குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார் டாக்டர். அப்படியா? நார்மலாக இருக்கவங்க குடிக்கக்கூடாது. தட் இஸ் நார்மல் ப்ரெக்னென்ட் விமன் கூட கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. எஸ் டாக்டர், இப்போ வந்து சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. லைக் அது மூட நம்பிக்கையா உண்மையான்றது பார்க்கலாம். கர்ப்பமாக இருக்கும்போது உடற்பயிற்சி செஞ்சால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது இல்லை, அது நிச்சயமாக அது தவறு தான். ஓகே, யோகா செஞ்சால் சுகப்பிரசவம் நடக்கிற வாய்ப்பு அதிகமாகும். ஆனால் அதை வந்து 100% அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சிசேரியன் பிரசவம் அப்படிங்கிறது வந்து சிசேரியன் டெலிவரி வந்து வேறு நிறைய காரணங்களுக்காக பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆமாம் டாக்டர், இன்னொரு வந்து சாதாரண யோகாவுக்கும் கர்ப்பிணி பெண்கள் பண்ணுற யோகாவுக்கும் என்ன டாக்டர் வித்தியாசம்? இல்லை, இப்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து அதே யோகா போசஸ், மோஸ்ட் ஆஃப் த யோகா போசஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க முக்கியமாக என்ன பண்ணணும்னா அதை லைட்டாக பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் எல்லாம் வச்சுக்கணும். அண்ட் ஆசனாஸில் ஃபுல் ஆல் அவுட் போய் பண்ணக்கூடாது. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பேலன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஒரு போஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அண்ட் கூட பில்லோஸ் வச்சுக்கிறது, அண்ட் அவங்க கூட யாராவது ஒரு துணைக்கு ஒருத்தர் இருக்கிறது, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அது மாதிரி ஹார்டான சர்ஃபேஸ் இல்லாமல் நல்ல யோகா மேட்லாம் போட்டு பண்ணணும். அது கட்டாயம் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறது? ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். ராணி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர் பேசலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், அதாவது யோகா பண்ணும்போது அந்த யோகா மேட் வந்து கம்பல்சரியா டாக்டர்? அதுல தான் உட்காந்து பண்ணணுமா? அது எதுவும் ப்ளே பண்ணுதோ அது இருக்கிறது எஃபெக்டிவா இருக்குமா டாக்டர்? எப்படி? யோகா மேட் போட்டுட்டு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அண்ட் இன்னொன்று அது நம்ம அது மேலே பண்ணுறப்போ ஸ்லிப் ஆகாமல் இருப்போம். தரையில் நேரடியாக பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. யோகா மேட் போட்டுக்கிறது கட்டாயம் அவசியம். அப்படி அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு திக்கான ஒரு பெட்ஷீட் அந்த லெங்க்த்துக்கு போட்டுட்டு அது மேலே பண்ணலாம். ஆனா யோகா பண்ணா வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்குது டாக்டர். நல்ல மைண்ட் வைக்கிறது நல்லா இருக்குது. ஆமாம், உடலுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட மன அமைதி அது வந்து ரொம்பவே அது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த கோபம் அப்படின்ற இதெல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. ஆனா யோகா மேட் இல்ல. ஆனா அது அப்படி இருந்தா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றீங்க? இல்லைங்க, ஆக்சுவலாக மேட் இருக்கிறதுனால தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மேட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் முக்கியமாக சொன்னது வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த யோகா மேட் போட்டுட்டு பண்ணுறது. அண்ட் அது வாங்கி வைக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெட்ஷீட் போட்டு கூட பண்ணலாம் தாராளமாக. ஒன்றும் கட்டாயம் கிடையாது. 100% அதை போட்டு பண்ண அடிஷ்னலாக அப்படிங்கிறது எல்லாம் இல்லை. பட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது போட்டுட்டு அதை போட்டு பண்ணுறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல கேள்வி. அந்த மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுதான்றது. டாக்டர், அப்போ ஒரு மேட் வந்து மேஜிக் கிடையாது. யோகா தான் மேஜிக். அது ஒரு சின்ன சப்போர்ட், ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. டாக்டர், நீங்கள் அப்போ ஒரு போஸ் ஒன்று சொன்னீங்க, வேற ஒரு போஸ் ஒன்று சொல்லுங்க டாக்டர். இப்போது நான் முதல்ல சொன்னது ஒரு மார்ஜரி ஆசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் இன்னொரு போஸ் இருக்குது. அந்த முதுகுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, காலுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வாரியர் போஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கால் ரெண்டையும் கொஞ்சம் நல்ல வைட் அப்பார்ட் வச்சுட்டு எந்த வலதுபுறம் நம்ம அந்த வலது காலுடைய ஃபீட்டை வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டு இடது காலை கொஞ்சம் உள்நோக்கி வச்சு கை ரெண்டையும் வெளியே ஓப்பன் அவுட் பண்ணி தலையை வந்து நம்ம வந்து அந்த எந்த காலை 90 டிகிரிஸ் வச்சுருக்கோமோ அதை நோக்கி பார்க்கறது. அப்படின்னா அது வந்து வாரியர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் நம்மளுடைய உடம்பை வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலை நோக்கி பெண்ட் பண்ணுறது. ஸோ முட்டியை பெண்ட் பண்ணணும், உடம்பும் அந்த சைடுக்கு பெண்ட் பண்ணணும். இதை ஆப்போசிட் சைடுக்கும் பண்ணலாம்.
இது ஒரு நல்ல ஒரு போஸ். காலுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா வரும். அண்ட் இது பண்ணுறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் நைட்டில் கிராம்ஸ் எல்லாம் வரும். அது வராமல் இருக்கும். ஏன்னா அந்த காஃப் மசில்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இதாகும். அப்புறம் இன்னொன்று மலாசன்னு சொல்லுவோம். தட் இஸ் மலம் கழிது போகக்கூடிய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எப்படி அந்த பொசிஷன் ஸ்குவாட்டிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்களோ அது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த இது பண்ண அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரெங்தன் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாதிரி குழந்தைனுடைய தலை திரும்புவதற்கும் அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர். டாக்டர் அடுத்து வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு 5 கொஷின் மட்டும் கேட்டுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். யோகா உடலுக்கா மனதுக்கா டாக்டர்? ரெண்டுக்குமே. யோகா செய்ய சிறந்த ஒரு காரணம்? உங்களுக்கு அது ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிடும். கர்ப்பிணிகள் அதிகம் கவலைப்படுவது எதுக்கு? அவங்க குழந்தைய பற்றி. யோகாவுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப அவசியமா டாக்டர்? கண்டிப்பாக. ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த 1 hour வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். தேங்க்யூ. இன்னைக்கு கால் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்து இது 1 மணி நேரம் எங்களுக்கு எஜுகேட் பண்ணதுக்கும் நேயர்களுக்கு எஜுகேட் பண்ணதுக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ. வாய்ப்பளித்தமைக்கு ரெயின்போ எஃப்எம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி. எஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததும் எங்களுக்கு பெரிய நன்றி.